Hello everyone. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டூடண்ட்ஸ்ங்கிற டேபிள்ல எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும்னு பார்க்க போறோம். நம்ம வந்து அந்த டேபிள்ல என்ன டேட்டா இருக்குன்னா எப்படி செக் பண்ணணும்னா செலக்ட் ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு query போட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அந்த டேபிள்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டேபிள்ல வந்து வேல்யூவே இல்லை. இப்போ இந்த டேபிள்ல டேட்டா இன்சர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு என்ன சின்டாக்ஸ்னா இன்சர்ட் into ஸ்டூடெண்ட்ஸ் insert into students table name என்னன்னு கொடுத்துட்டு அதில் என்னென்ன காலம் நேம் இன்சர்ட் பண்ணோம் student name age DOB email ID phone number கொடுத்துட்டு இதோட வேல்யூஸ் இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறோம்னா வேல்யூஸ் bracket ஓப்பன் பண்ணி நேம் விக்னேஷ் ஏஜ் 20 டேட் ஆஃப் பர்த் 2022 01 12 இமெயில் ஐடி ஸ்ட்ரிங்கிறதுனால நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும் விக்னேஷ் டாட் எம்எஸ்சி 88 எம்எஸ்சி விக்னேஷ் @gmail.com கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் 123456789 கொடுத்து பேரன்சிஸ் க்ளோஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா 1 rows affectedனு கீழே காமிக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா இங்கே பார்க்கலாம். இதே நம்ம இந்த டேபிளில் போய் பார்க்கணும்னா ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு டேபிள்ஸில் போயிட்டு டேபிள் செலக்ட் பண்ணி எடிட் டாப் 200 ரோஸ்ன்னு கொடுத்தோம்னா இப்போ இந்த டேபிளில் நம்ம டேட்டாவை பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே இன்னொரு வேல்யூ இன்சர்ட் பண்ணோன்னா வித்யா ஏஜ் 21 date of birth 2022 01 10 vidya @gmail.com phone number 123456789 கொடுத்து என்டர் பண்ணால் இப்போ இந்த டேபிளிங்கில் வேல்யூ இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வேல்யூ செக் பண்ணலான்னா இதில் போயிட்டு செலக்ட் ஸ்டாஃப் டேபிள்ஸ்னு போட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் போட்டோம்னா செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அங்கே இன்சர்ட் பண்ண வேல்யூ நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி SQL ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.